ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமாபாரதி. அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் புதிய ஆத்திச்சூடியில் 32வது ஆத்திச்சூடி, சேர்க்கை அழியேல். அப்படின்னா என்னன்னு கேட்டால், மகாகவி என்ன சொல்ல வரார்னா, நாம் நல்லவற்றையே நினைக்க வேண்டும், நல்லவர்களுடன் சேர வேண்டும், அந்த செய்த நல்லவற்றையும் சேர்ந்த நல்லவற்றையும் அழிக்காமல் நாம் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்கிறார் மகாகவி. ஒரு ஸ்கூலில் ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிறாங்க 3 பசங்க, ராம், ராபர்ட், ரஹீம் அப்படின்னு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 3 பேரும் ரொம்ப கெட்டிக்கார பசங்க. கிளாஸில் எப்போ பாரு இவங்க தான் ஃபஸ்ட்டு. 3 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் படிப்பில் மிஞ்ச விடாமல் அத்துணை பேரும் அழகாக முதல் மதிப்பெண் 3 பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஒத்துமையான பசங்க. இவங்களை பார்த்தா தினேஷ்னு இவங்க கூட படிக்கிற ஒரு பையனுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு. எப்போ பாரு இவங்க மட்டுமே எப்போ பாரு கிளாஸில் ஜெயிச்சுட்டே இருக்காங்க, இவங்க மட்டும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வராங்க, இவங்களை எப்படியாவது இவங்களோட ஒற்றுமையை குலைக்கணும் அப்படின்னு இல்லாததையும் பொல்லாததையும் கிளாஸ் மிஸ் கிட்ட போய் இவங்களை பற்றி போட்டு கொடுக்குறான். அவன் இதை பிரியான்ற பொண்ணு பார்த்துட்டு நைஸாக நேராக ரஹீம் கிட்ட சொல்லி கொடுத்துட்டான். இந்த பாரு, தினேஷ் உன்னை பற்றி இப்படியெல்லாம் மிஸ்ஸு கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்கான், ஆனால் நீங்கள் அவன்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க, இப்போ மிஸ்ஸு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டான். இவங்க நல்ல அலர்ட் ஆயிட்டாங்க பசங்க 3 பேரும். ஏன்னா இவங்க 3 பேரோட ஒத்துமை மேலே அந்த தினேஷுக்கு அப்படி ஒரு பொறாமை, ஒரு கண்ணு. உடனே இவங்களை எப்படியாவது இந்த பையனை திருத்தணும் தினேஷை அப்படின்னு சொல்லி மிஸ் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நேராக ஒரு அசைன்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு ராம், ராபர்ட், ரஹீம் 3 பேர்கிட்டையும் கொடுக்குறாங்க அசைன்மெண்ட்டை கொடுத்த உடனே நீங்கள் 3 பேரும் இந்த அசைன்மெண்ட்டை சேர்ந்து ஒத்துமையாக நாளைக்குள்ள எனக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே சமயத்தில் தினேஷ் கிட்டையும் ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க. தினேஷ், நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த அசைன்மெண்ட்டை நாளைக்குள்ள எனக்கு சப்மிட் பண்ணணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம கெட்டிக்கார பசங்க தான் இருக்காங்களே, ராம், ராபர்ட், ரஹீம் 3 பேரும் ஒன்று போல அந்த என்ன அசைன்மெண்ட்டோ அதை அழகாக ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த நாள் மிஸ்ஸு கிட்டக்க பிரமாதமாக சப்மிட் பண்ணுறாங்க. ஆனால் தினேஷால அவனோட ஃப்ரெண்ட்ஸுகள் கூட அவனால் ஒத்துமையாக இருக்க முடியாததுனால, அவனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லாததுனால தினேஷால அடுத்த நாள் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ண முடியலை. அவன் வெட்கி தலை குனியறான். மிஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, யாரோட நல்லதையும் யாரும் அழிக்க முயன்றால் நாம் அழிந்து போவோம். அடுத்தவர்களின் ஒற்றுமையை குலைக்க கூடாது, அடுத்தவர்களின் சேர்க்கையை அழிக்க கூடாதுன்னு தினேஷுக்கு ஒரு பாடம் கற்பிச்சு கொடுத்தாங்க மிஸ்ஸு. ஆகவே குழந்தைகளே, நீங்களும் நல்லவற்றையே எண்ண வேண்டும், நல்லவற்றையே செய்ய வேண்டும், ஒற்றுமையாக சேர்ந்தே இருந்து வாழ்க்கையில் மிக சிறப்பான இடத்தை அடைய வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வேன்னு மகாகவி இதைத்தான் சேர்க்கை அழியேல் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்றார். அடுத்ததாக 33வது புதிய ஆத்திச்சூடி, சைகையில் பொருள் உணர். இதை நாளைக்கு பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.